அப்பா எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்பா, எல்லாம் புரிஞ்சுக்கணும். மரணத்தில் அழுகிறது ஒரு முஸ்லீம்ட பழக்கம் இல்லை. ஆனாலும் வாப்பா, உங்களை நினைச்சா என்னால் கண்ணீரை அடக்க முடியதில்லை. நீங்கள் வாழ்ந்த விதம், வழிகாட்டின விதம், ஒவ்வொரு பர்த்டேலையும் அல்லாட விருப்பங்களை எனக்கு அறிமுகப்படுத்தின விதம் என் நெஞ்சுக்குழிக்குள்ள திரும்ப திரும்ப நினைப்பு வருவது வாப்பா. இன்றைக்கு போல இருக்குது என் அந்த 7வது பர்த்டே. சொன்னீங்க பர்த்டேக்கு எங்கேயோ கூட்டி போறீங்க. எங்க கூட்டி போறீங்க? எப்போ கூட்டி போறீங்க? நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களை நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். மகன், இன்றைக்கு நான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான புதிய ஒரு அமலை உங்களோட பர்த்டே ஆண்டு நான் சொல்லித்தர போகிறேன். என்ன இந்த புதிய அமல்? அதுதான் தொழுகையை இன்றைக்கு நான் உங்களுக்கு படிப்பிக்க போகிறேன். சுஜூதுன்றது நெத்தி படணும், கை படணும், நிலத்தில் முழங்கால் படணும், முழங்கால் கால் ரெண்டு படணும். இதுதான் சுஜூது. சுஜூத் செய்கிறதுக்கு தொழுகிறதுக்கு எல்லாம் சொல்லி காட்டுவீங்க அப்பா. அதற்காக நல்லா அவங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவாங்க அப்பா. அப்பா இந்த ஒவ்வொரு பர்த்டேலையும் ஒவ்வொரு நன்மையை சொல்லி தருவீங்க அப்பா. அதற்கு உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு தருவாங்க அப்பா. 7 வயசில் தொழுகை அறிமுகப்படுத்தினீங்க, 8 வயசில் நோன்பை அறிமுகப்படுத்தினீங்க, 10 வயசில் பண்பாடுகளை சொல்லி தந்தீங்க. ஒவ்வொரு பர்த்டேலையும் ஒவ்வொரு புதிய நன்மையை எனக்குள்ளே ஏற்படுத்தினீங்க. பாப்பா, என்னோட 15வது பர்த்டேக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தின அந்த புதிய நன்மை இன்றும் எனக்குள்ள ஈரமாக இருக்குது பாப்பா. இன்னைக்கு உங்களுக்கு 15 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு. நீங்கள் அல்லாஹ்வை நோக்கிய பயணத்தில் ஒரு வருஷம் குறையுது. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு புதிய நன்மையை சொல்லித்தரேன்.
தம்பியோட முகத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. மகனே, இப்போ அந்த மனுஷன் உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கணும். இந்த மனுஷன் உங்களுக்கு துவா செய்யலாம். இதுதான் உங்களுக்கு இந்த உலகத்தில் சிறந்த துவா. இந்த பர்த்டேயிலிருந்து இந்த புதிய நன்மையையும் உங்களோட வாழ்க்கையில் சேர்த்து. சரி பாப்பா, சால்பா. என்னோட பசியை போக்குறதுக்கு சொல்லி தந்தீங்க பாப்பா. அதற்காக அல்ல உங்களை பொறுத்து கொள்ளுவோம் பாப்பா. அந்த ஏழையிட முகம், அந்த ஏழையிட பசி, அந்த ஏழையிட துவா இன்னும் என் கண்ணுக்குள்ள நிற்கிது வாப்பா. நிறைய கொடுக்கணும்னு ஆசை வந்தது அன்னைக்கு தான் வாப்பா. அழுறவங்களை சிரிக்க வச்சு பார்க்கணும்னு ஆசை வந்தது அன்னைக்கு தான் வாப்பா. வெளியில் போகிற நேரமெல்லாம் கையில் கொஞ்சம் காசு எடுத்துக்கொள்கிற பழக்கம், உள்ளங்களால் அல்லாட்ட கேட்குற துவாக்களை தேடி தேடி சேர்க்கணும்னு ஆசைப்படுற பழக்கம் நீங்கள் தந்த பர்த்டே கிஃப்ட் வாப்பா. ஒவ்வொரு நன்மையை சொல்லி தந்தீங்க பாப்பா. அதுக்கு உங்களுக்கு நல்லா சொத்து தருவோம் பாப்பா. கல்வியில் எத்தனையோ பாவத்தை கழட்டி வீசினீங்க பாப்பா. அதற்காக அல்ல உங்களை பொறுத்து கொள்வோம் பாப்பா. அன்றைக்கு ஒரு சனிக்கிழமை யூனிவர்சிட்டியிலிருந்து விடுமுறையில் வந்திருந்தேன். அன்றைக்கு விடிஞ்சா எனக்கு 20 வயசு. வளமையா பர்த்டே காலையில் தான் என்னை வந்து சந்திப்பீங்க. ஆனால் அன்றைக்கு இரவு 10 மணி என்னோட ரூமுக்கு நீங்கள் வந்தீங்க. الدنيا بمصابيها وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير. السلام عليكم. وعليكم السلام ورحمة الله وبركاته. பள்ளியிலேருந்து வரப்போல பெண்டல் கொண்டு வந்தேன், குடிச்சிங்களா? ஓமா குடிச்சேன். எப்படி இப்போ காய்ச்சல் நல்லா இருக்கா? பரவாயில்லையா? அல்ஹம்துலில்லாஹ், நல்ல இந்தியாவோட நல்ல நல்லா ஷிஃபா செய்வாங்க.
விஷயம் பேசணுமா? தெரியும் பாப்பா, நாளைக்கு எனக்கு 20 வயசு, புதிய பர்த்டே, புதிய நன்மை, இதுதானே சப்ஜெக்ட். நீங்கள் சொன்னது சரிமா, ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம். சொல்லுங்க பாப்பா. மகன், நன்மையை செய்கிறது மாத்திரம் மாற்றம் இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தீமையை விடுறது கூட ஒரு முக்கியமான மாற்றம் தான். இன்றிலிருந்து படம் பார்க்கறத விட்டுறீங்களாமா? கண்கள் பாவங்கள் இருக்கும் போது கல்வில நல்லா இருக்க மாட்டாங்க. யூனிவர்சிட்டி போனதுல இருந்து கடந்த ஒரு வருஷமாக தான் இந்த பாவம் உங்கள்கிட்ட ஒட்டிக்கு நீ அதை விட்டு போடணும். இன்ஷா அல்லாஹ் காலையில் ஃபஜ்ருக்கு வரும்போது உங்களை ஒரு சுத்தமான பிள்ளையாக பார்க்கறதுக்கு நான் விரும்புகிறேன். சரி பாப்பா, என்னன்னா மாற்றிக்கொள்றேன். மகன், நீங்கள் நல்லா இருப்பீங்க மகன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. கல்வில எத்தனையோ பாவத்தை கழட்டி வீசினீங்க பாப்பா, அதற்காக அல்ல அவளை பொருந்தி கொள்வா பாப்பா. கண்கள் பாவத்தில் இருக்கும் போது கல்புல அல்லாஹ் இருக்க மாட்டான். அந்த இரவு முழுக்க நான் அழுதேன் வாப்பா. முன்பெல்லாம் எனக்கு தொழுகையில் கண்ணீர் வராது. அன்றைக்கு ஃபஜ்ரில் கால்களில் என் கண்ணீர் சொட்டுக்கள் விழுந்துச்சு. அந்த பர்த்டேயில் ஒரு தீமையை என்ற கல்புல இருந்து கலட்டி வீசினீங்க. அல்லாவுக்கும் எனக்கும் இடையில ஒரு தடையை நீக்கி வச்சீங்க. ஒரு சுதந்திரமான மனசா என்னை மாற்றி போட்டீங்க. வாப்பா, இன்றைக்கு நீங்கள் உயிரோடு இல்லை. எனக்கு இது பர்த்டேயும் இல்லை. ஆனாலும் உங்களுடைய ஒவ்வொரு பர்த்டே கிஃப்ட்டும் இன்னைக்கு என்னை வாழ்க்கையில் வழிநடாத்துது வாப்பா. அதில் கூலிகளை அல்லாஹ் இந்த மண்ணறையிலும் உங்களுக்கு அள்ளி வழங்குவானாக. அடுத்த மாதம் தான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வரப்போகுது இடத்துல. இப்போ இன்றைக்கு வந்து எல்லா இலை போட்டு கொண்டுட்டா நாளைக்கு லேபரை வச்சு வேலையை அடிச்சு கொண்டுறாரு. நாங்களும் நேரத்தோட போகணும்.
இன்றைக்கே முடிச்சு கொண்டு போகிறேன் தீபாவளி 250 வருது அங்கே போயிட்டு நீங்கள் அந்த போயிட்டு நான் சரி ஹெல்ப் பண்ணவா அப்துல்லாண்டா டவுன் சாண்டியா எல்லையை தவறாக கொண்டு போட்டிக்கிறீங்க எல்லையை சரியாக பார்த்து அடிக்கிறீங்களாங்க பிரச்சனை முடிஞ்சு இல்லை சீட் பாட்டி இங்கே தான் வருது நாங்கள் இப்போ தான் அளந்தோம் அளந்து பார்த்தா சீட் பாட்டி இதில் போட்டுக்கிறேன் எங்களுக்கு சீட்டு படி தான் இதை செய்யணும் நீங்கள் சொல்கிறாப்புல நானும் சொல்கிறாப்புல இது செய்யலை இந்த சீட்டெல்லாம் சரி வராது எங்கட எல்லை வந்து அங்கே இருக்குது நீங்கள் எங்கட எல்லையை நான் தாண்டி இங்கே காணிக்கல இல்லையா வந்து நிற்கிறீங்க இது சரி வரும் சீட்டுப்படி இடத்துல தான் நாங்கள் எல்லை அடிக்கணும் வேலி அடிக்கணும் நான் வேலி அடித்து நான் அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வேலையை அப்படியா நீங்கள் எங்களை தான் நாட்ட போகிறீங்க எப்படியா சீட் பாட்டி இங்கிட்ட தான் வருது எங்களுக்கு சும்மா அங்கே இங்கெல்லாம் நாட்டில் அது வாங்க நான் எல்லையை காட்டுறேன் என்ன நீங்கள் நடக்குது இதுதான் எல்லை நீங்க அப்படி இல்லைன்னு சொன்னாங்க நாங்கள் அளந்து கணக்கு பண்ணி சீட் நீக்கிற பண்ணி எல்லையை போட்டிக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் ஒரு மரத்தை காட்டி எல்லைன்றீங்க இல்லை தூர இது எங்களோட வாப்பா பூட்டி நாட்டின மரம் இது நீங்கள் என்ன தூர சொல்கிறீங்க அப்பட வாப்பா காட்டுனீங்க நாங்கள் என்னத்துக்கு இதெல்லாம் முன்னோந்து கொண்டு அளந்து கொண்டு என்னத்துக்கு செய்கிறது எல்லாம் அப்படி அதுபடித்தான் நாங்கள் அளந்திக்கிறோம் உங்களோட காணியெல்லாம் நிவர்ந்த காணியை இதுதான் துறை இல்லை இதை விட்டு நீங்கள் அங்கால போகல உங்களோட காணி இருக்கு அங்கால இதுதான் எங்களோட இல்லை எங்களோட காணி உள்ளுக்கு வந்து நினைக்கிறீங்க நீங்கள் நாங்கள் வந்திருக்கிறது எல்லாம் சீட் நீக்கிறபடி சரியாக அளந்து பிரித்து கொடுக்கறது துறை இதுதான் இல்லை என்ன செய்யுது உங்களோட முடிவேண்ணா நாங்கள் வந்து சீட்டில் உள்ளபடி தான் அளப்போம் உங்களோட இல்லை இதுன்னு சொல்லி நாங்கள் எங்கே அளக்கலாம் சீட்டில் உள்ளபடி அந்த தரம் துறை உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கோம் துறை எங்களோட வாப்பா நாட்டின மரம் துறை இதுதான் இல்லை நாங்கள் வந்து அளந்துக்கிறது என்னதுக்கு அதெல்லாம் பழைய இதெல்லாம் வச்சு நீங்கள் சும்மா போய் காப்பி சொல்லுங்க இதுதான் இல்லை போடுறியா இல்லையா நாங்கள் எங்களோட சீட்டு படி தான் அந்த காணி அளப்போம் நீங்கள் சொல்கிறாப்புல எங்களுக்கு அழைக்கலாம் அப்படியா கொஞ்சம் நெல்லு நான் வாரேன் இன்னும் ஒன்று பார்க்குறேன் என்னப்பா இது பிரச்சனை என்ன செய்கிறது இப்போ ஆளுக்கு சென்னா விளங்குற ஆளாவது நீங்கள் அப்துல்லா கூட்டிட்டு வந்தால் நல்லா பேசிக்கோங்க என்ன மாதிரி செய்துண்டு சரி சரி நான் வந்து கூட்டிட்டு வரேன் ஆள் போன முறை கொஞ்சம் சரியில்லை நீங்கள் பார்த்துறீங்க நான் போயிட்டு வரேன் ஓ நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க எங்களோட காணிக்குள்ளுக்க எனக்கு இந்த பிரச்சனைக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை ஓனர் வராரு நீங்கள் அவரோட பேசிக்கோங்க வராதா ஆ வருவார சூரா வரட்டும் பார்த்துக்கிறேன் என்ன செய்கிறது அவரும் செல்றது விளங்குறாரும் இல்லை நீங்கள் தான் அவர் முடிவு கொண்டு எடுக்கணும் முன்னாடி தானே பிரச்சனை வேற ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை சரி வாங்க பார்க்கலாம் இது எங்கட இல்லை இவர் அங்கே கொண்டு காட்டிக்கிற பாருங்க எத்தனை நாளாக நான் கஷ்டப்பட்டு இந்த எங்கட வாப்பா அப்பா பூட்டினார் நட்டுன மரம் இது எங்கட காணிங்க என்ன இது யார் நடக்குது இவர் யார் இவர் வாராரு போறாரு காணி நடக்கிற கேட்க பார்க்க யாரும் இல்லையா இதுதான் எல்லை எல்லையை மீறினா கொலை தெரியுமா நீ
நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? சரி கொஞ்சம் இருங்க. இங்க பாருங்க. துரை இந்த எல்லையில கை வச்சீங்க கொலை விடலாம் கொலை. சரி கொஞ்சம் கேளுங்க. ஆமா கொஞ்சம் கேளுங்க, சொல்றது கேளுங்க. நீங்க எங்க இல்லைன்றீங்க, இதானே இல்லை வா கொண்டு வா, இங்கே இல்லையே போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த 3 அடிக்கு நாங்கள் 2 பேரும் பாய்ச்சிக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் என்ன நேபர், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். இங்கே இல்லையே போடுங்க. பிரச்சனை முடிஞ்சா பிரச்சனை இல்லையா? பிரச்சனை ஒன்றும் இல்லை. உண்மையா இந்த மரத்தை எல்லையா போடுறது? அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் எல்லாம் தந்துக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளோ பெரிய இடத்துல இந்த 3 அடியே ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கேயே இல்லையே போடுங்க. அதில் சிக்கல் உண்டு. எங்கிட்ட இதுபடி எங்களுக்கு அப்படியே போடலை. எங்கிட்ட இதுபடி வர்றது வந்து எங்கிட்ட அளந்த இதில் தான் வருது. இப்போ இன்றைக்கு நீங்கள் கொடுத்தாலும் பின்னைக்கு வர்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இன்றைக்கு இல்லை, இன்றைக்குமே பிரச்சனை வராமல் என்ன பண்ணலாம்? அப்படி இருந்தால் நீங்கள் இந்த 3 அடி அப்படியே அவருக்கு கொடுக்கணும், அவருக்கு விற்கணும். விற்ற மாதிரி ஒரு பேப்பர் செய்யணும். அதில் என்ன பிரச்சனை? இங்கே 3 அடி தானே, நான் வித்தன்னு எழுதி தரேன். எங்கே சைன் பண்ணணும்? எடுங்க, பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஓகே, அப்போ நான் அதை ரெடி பண்ணுறேன். அவ்வளோதான். பாருங்க, சந்தோஷம் தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் எங்கே போட்டாச்சு. நாங்களும் நீங்களும் நெய்வர் இதுக்கப்புறம் அடிக்கடி சந்திச்சு படும். எங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் வரப்போகுது. எங்களோட புள்ள அவங்களோட புள்ள எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க. இந்த உறவு தான் முக்கியம். இந்த 3 அடி பிரச்சனையே இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஃபேமிலியெல்லாம் கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வாங்க, சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நிதானமாக உட்காந்து நிறைய பேசிட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வரப்போகிறத பற்றி பேசுவோம். நம்மளோட உறவு முக்கியம், அதை பற்றி பேசுவோம். எங்களையை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களே பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு. அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு லஞ்சுக்கு வந்துடுவேன். உட்காந்து அமைதியாக பேசுவோம். வரோம். காணி, நீங்கள் எழுதி நான் அடித்த நாடகம், நீங்கள் தந்த 18வது பர்த்டே கிஃப்ட் இன்றைக்கு நேரடியாக என்ற வாழ்க்கையில் வந்துச்சு அப்பா. மகன், இது நாடகம் இல்லை. உங்களோட உடம்பும் மனசும் மறக்காமல் இருக்க நான் தரும் பயிற்சின்னு சொன்னீங்க. வகுப்பறைக்கு வெளியே குரானை படிக்கிறது இப்படித்தாண்டு சொன்னீங்க. வாழ்க்கையில் வரும்போது மறந்துடாதேன்னு சொன்னீங்க. நான் மறக்க இல்லை வாப்பா. விட்டு கொடுத்துட்டேன், மனசார விட்டு கொடுத்துட்டேன். சீட்டில் கையொப்பமிட்டுட்டு தான் இப்போ உங்களோட கபுரடியில் நிற்கிறேன் வாப்பா. அந்த மனுஷன்ட கையில் இருந்து கத்தி விழுந்துச்சு வாப்பா. அந்த நிமிடம் உங்களோட கபுரை பூக்கள் நிரப்பி இருக்கும்னு நம்புகிறேன். அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்ளட்டும் அப்பா. பாப்பா ஓ மகன், சொல்லுங்க. அம்மா சொன்னாங்க இன்னைக்கு எனக்கு பர்த்டே. ஓ மகன். என்ன ஸ்பெஷல் எங்க கூட்டி போறீங்க? மகன், இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமான நன்மையை உங்களுக்கு புதுசாக சொல்லி தர போகிறேன். சரியா? ஓகே. மாற்றத்துக்கான மிக நீண்ட பாதையில் இந்த பிறந்த நாள் பரிசு ஓர் பிரேரணை அல்லது முன்மொழிவு மாத்திரமே. ஓர் பெற்றோரின் ஆயுட்கால பாடசாலை மிக விசாலமானது. அங்கே அப்துல்லாக்கள் தயாரிக்கப்பட வேண்டும். அறிவுக்கும் ஆற்றல்களுக்கும் ஆரோக்கியத்துக்கும் அப்பால்
அல்லாஹுவை சந்திக்கவிருக்கும் அந்த ஆன்மாக்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். தாவூதின் பிறந்த நாள் பரிசுகள் தான் மீண்டும் அவருக்கு இறந்த நாள் பரிசாக கிடைத்திருக்கிறது. உங்களுக்கும் ஓர் இறந்த நாள் இருக்கிறது. அன்று உங்கள் அப்துல்லாக்கள் எதை கூறி துவா செய்ய போகிறார்கள்? அன்புடன் இஸ்லாமிய சகோதரன்.